சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இன்னும் 2 நாள்களில் நடக்க இருக்குது. தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இந்திய அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் முன்வைக்கக்கூடிய 2 வாதங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று, மதசார்பற்ற நிலைக்கு நம்ம இருக்கிறோம், அதிலிருந்து தமிழ்நாட்டையும் மத சிக்கலுக்குள்ளே கொண்டாந்து சிக்க வைக்கிறதுக்கான முயற்சியை பாரதிய ஜனதா கையில் எடுத்திருக்குது. அதுக்கு தமிழ்நாட்டில் அதிமுக துணையாக இருக்குது. அதனால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை வரவிடாமல் செய்யணும் அப்படிங்கிறாங்க. 2வது வாதம் என்ன பார்த்திங்கன்னா, வட இந்திய அரசியல் ஆதிக்கத்தை தடுக்கணும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில சுயாட்சியோடு வாழ்வதற்கான அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற 2வது வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த 2 தான் ஆளுங்கட்சி தரப்பில் வைக்கக்கூடிய வாதங்களில் மிக முக்கியமானதாக இருக்குது. ஆனால் அதிமுக தரப்பில் திமுக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஊழலுக்கு எதிரானது, லஞ்சத்திற்கு எதிரானது அப்படிங்கிறதை கடந்து நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் 90 நாள்களுக்குள்ளாகவே தமிழ்நாட்டில் போதை பழக்க வழக்கங்களை முழுமையாக ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இதுதான் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கடந்த அதிமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத அளவுக்கு பல வேலைகளை செஞ்சுருக்காங்க. மாவட்டத்தை பிரிப்பது, உள்ளாட்சி நிர்வாகங்களை பிரிப்பது, புதிய கல்வி திட்டங்களை கொண்டு வந்தது அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே கடந்த ஆட்சி காலங்களை விடவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி காலம் சிறப்பானதாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாரோடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதை விடவும் சிறப்பாக செயல்பட்டதாக சொன்ன திமுக அரசு அதை கடந்து செயல்பட்டாங்களா அப்படின்னா இல்லை. அதுக்குள்ளே தான் இவங்களும் சில முன்னெடுப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. அதில் அதிகபட்சமாக இன்றைக்கு தமிழ்நாட்டை சோம்பேறிகள் வாழும் ஒரு மாநிலமாக்கக்கூடிய ஒரு முயற்சியை திமுக அரசு கையில் எடுத்திருக்குது. வேறு வழியே இல்லாமல் அதே முன்னெடுப்பை அதிமுக கட்சியும் தேர்தல் வாக்குறுதிகளில் தமிழ்நாட்டை சோம்பேறியாக்குவதற்காக அல்லது தமிழ்நாட்டு மக்களை உழைக்கும் சக்தியற்ற மக்களாக மாற்றுவதற்கான சில முன்னெடுப்புகளை அவங்களும் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த களிசடை அரசியலில் இந்த இலவச திட்டங்களையும் சோம்பேறியாக்குவதற்கான சில அடிப்படை வேலைகளையும் செய்யாமல் ஓட்டு வாங்க முடியாதுங்கிற ஒரு சூழலில் எல்லாருமே அந்த திட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கு. இது எல்லாம் விடவும் மிக பெரும் பேராபத்துன்னு பார்த்திங்கன்னா போதை சார்ந்திருக்கின்ற இன்றைய அரசியல் களம், இன்றைய சமூக களத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த 2 நாள்களாக நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பு மக்களிடமும் மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள், சிறுதொழில் முனைவோர், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களிடமும் நம்ம பேசியிருந்த ஒரு விஷயம் மட்டும் மிக தெளிவாக புரிஞ்சுது. போதையால் பாதிக்கக்கூடிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 2021க்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் கஞ்சா மற்றும் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை போதை வஸ்துக்களுடைய புழக்கம் அதிகமாயிட்டது. மது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 விழுக்காடு பாதிப்பை மட்டும்தான் சமூகத்தில் ஏற்படுத்துது. அதையும் கடந்து இந்த கஞ்சா, அபீன், ப்ரௌன் சுகர், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிற இதனுடைய எல்லை அளவு கடந்து போயிட்டுருக்குது. இதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் சூழ்ச்சிகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக நம்ம சர்வதேச அளவிலான ஒரு பார்வையை இந்த இடத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1945 இந்த காலகட்டம் ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சொல்லலாம். 2ஆம் உலகப் போர் முடிந்த அந்த காலகட்டத்துக்கு பிறகு சர்வதேச நாடுகள் ஒரு ஒருங்கிணைப்புக்கான குழுவை ஐக்கிய நாடுகள் சபையினை ஏற்படுத்தப்பட்டது. இந்த கட்டத்துக்கு பிறகு எந்த நாட்டின் மீதும் இன்னொரு நாடு எளிமையாக போர் தொடுத்து விட முடியாத அளவுக்கான ஒரு போர் பாதுகாப்பு சூழலை உலக நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு பிறகும் நாட்டின் பல்வேறு இடங்களில் போர் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த போர் எல்லாமே இறுதி ஆயுதமாக மட்டுமே ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு பாவிக்கின்றது. அதற்கு முன்பாக பல போர்களை ஒரு ஆளும் வல்லாதிக்க சக்தியுள்ள நாடு ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு இருக்கின்ற இன்னொரு இனத்தின் மீது நடத்துகின்ற போர் கண்ணுக்கு தெரியாத பல வகையிலான போர்கள் இருக்குது. அந்த போரில் முதல் போராக சொல்வது பண்பாட்டு படையெடுப்பு அப்படிம்பாங்க. ஒரு நாட்டு மக்களுடைய ஒரு கலாச்சாரத்தை, ஒரு மொழியை பேசுகின்ற மக்கள் மீது ஒரு பண்பாட்டை திணித்து அவர்களுடைய பாரம்பரிய பண்பாட்டை அழிப்பதுங்கிறது உலகத்தில் பல்வேறு நாடுகள் நடந்துகிட்ருக்குது. அப்படி அந்த பண்பாட்டை அழித்து வேறொரு பண்பாட்டோடு இணைத்து விட்டால் அல்லது அதோடு கலப்பிடத்தை உருவாக்கிவிட்டால் அந்த சமூகம்
பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டு ஒரு கலப்பு சமூகமாக உருவாக்கப்பட்டுவிடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மொழி மீதான திணிப்பு, அது ஒரு வகையான போர். இந்த போரின் மூலம் ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் மீது இன்னொரு மொழியை திணித்து தன்னுடைய தாய்மொழியை விட இன்னொரு மொழி தான் முதன்மையான மொழி அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும்னா அதன் மூலமாக ஒரு சமூகத்தை சீரழிப்பதற்கான ஒரு வேலை. இது இரண்டாவது வகையிலான போர். இந்த ரெண்டு போரிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் வருமானால் மூன்றாவது வகையிலான ஒரு போரை அந்த சமூகத்தின் மீது இன்னொரு சமூகம் திணிக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான நுழைவில் உள்ள போந்து மக்களுடைய மூளையை மழுங்கடிக்க செய்து அல்லது அந்த ஆன்மீக கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு ஆன்மீகத்தினுடைய தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி மக்களை சிதைக்கின்ற ஒரு வேலையை செய்யும். அந்த வேலையை தமிழ்நாட்டுக்குள் பல்வேறு அமைப்பினர் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் அதையும் எதிர்த்து இங்கே பெரியார் அவர்கள் தோற்றுவித்த நாத்திக கருத்துக்கள், அந்த ஆன்மீக மூலமாக வரக்கூடிய பேராபத்துக்களை எல்லாமே தடுத்து நிறுத்தி ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம கடந்த காலங்களில் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த போரிலும் வெற்றி பெற முடியாததுக்கு பிறகு அடுத்ததாக இன்னொரு போர் என்ன பார்த்திங்கன்னா கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற ஒரு போர். அது திரைப்படம். இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு சமூகத்தை சீரழிக்கின்ற ஒரு விஷயம். அது போதை, பழக்க வழக்கங்கள், காதல், கலாச்சாரம், சண்டை, வன்முறை, இப்படி பல்வேறு விதமான சிக்கல்களை ஏற்படுத்தி, அதாவது மக்களுடைய மனநிலையில் கிரிமினல் குற்றங்கள், சமூக சீர்கேடுகள், இப்படி பல்வேறு விதமான சீர்கேடுகளை ஏற்படுத்தி ஒரு சமூகத்தை முட்டாளாக்குகின்ற ஒரு வேலை. அந்த வேலையை தமிழ் சமூகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற பிற சமூகங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதில் ஓரளவுக்கும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த வெற்றியோடு சமூக அக்கறை உள்ளவர்கள் சிலர் உள்ளே பூந்து அதனுடைய தலைமையை மாற்றி அமைத்த வரலாறுகளும் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு போரை நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலமாக நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதிலும் வெற்றி பெற முடியாததுக்கு பிறகு இன்னொரு விதமான போரை இந்த தமிழ் சமூகத்துக்கு எதிரான இன்னொரு சமூகம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்குது. அந்த போர் என்னென்னு பார்த்திங்கன்னா விளையாட்டு. இது உடல் திறனை மேம்படுத்தக்கூடிய, அறிவுத்திறனை மேம்படுத்தக்கூடிய விளையாட்டு அல்ல. ஒரு மனிதனுடைய நேரத்தை வீணடித்து விளையாட்டுக்காக அவன் அதிகப்படியான நேரத்தை சீரழித்து தன்னை அவன் இழக்கிறான் அப்படிங்கிற ஒரு வகையிலான போர். இந்த போரில் வெற்றி பெற்றிருப்பது கிரிக்கெட் போன்ற விளையாட்டுக்கள். இதில் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை சமூகத்திலிருந்து பிரித்து அவர்களுக்குள்ள ஒரு விரோத மனப்பான்மையும் போட்டியையும் உருவாக்கி அதன் மூலமாக இளைஞருடைய வாழ்க்கையை வீணடிக்கின்ற வேலை. இந்த விளையாட்டையும் இந்த ஆதிக்க சமூகம் தமிழ் சமூகத்தின் மேலே திணிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதிலும் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் முழுமையாக வெற்றி பெற முடியல. இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு போர் இருந்துகிட்டு இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா பயனில்லாத கல்வி. அதாவது கல்வி முறையில் சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய, சமூகத்தை சிந்தனைக்க வைக்கக்கூடிய வகையிலான கல்வி இல்லாமல் வெறும் தொழில் சார்ந்த கல்வி அல்லது ஏடு சார்ந்த கல்வி, இந்த கல்வியை ஒருவன் கற்பதன் மூலமாக சமூகத்தை பற்றியோ சமூக அக்கறை பற்றியோ நல்லிணக்கத்தை பற்றியோ ஒரு புரிதலை உருவாக்க முடியாமல் வெறும் வணிக நோக்கத்திலான ஒரு கல்வியாக அந்த கல்விச்சாலைகளை மாற்றுவது, அதிலும் கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு இந்த ஆதிக்க சமூகம் தமிழ் சமூகத்தில் வெற்றி பெற்றிருக்குது. இதிலும் இந்த சமூகத்தை வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் இன்னொரு விதமான போரை தொடங்குது. அந்த போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் என்பது வெவ்வேறு விதமான மனநிலையில் உள்ள மக்களை தன்வசப்படுத்துவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்புக்கு ஒருவரை தலைவராக்கி அந்த தலைவர் மூலமாக சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பிரித்து வெவ்வேறு விதமான மனநிலைகளில் கொண்டு வந்து அவங்களுக்குள்ள ஒரு மோதலை உருவாக்கி அந்த மோதல் மூலமாக சமூக முன்னேற்றத்தை தடுப்பதற்கான ஒரு வழி. உலக நாடுகள், பல்வேறு நாடுகளில் பார்த்திங்கன்னா அரசியலின் மூலமாக சமூக முன்னேற்றம் பெரிய அளவில் நடந்திருக்கிறதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சமூக முன்னேற்றம் நடந்துடாத அளவுக்கு இங்கே அரசியல் கட்சிகளை பலமானதாக உருவாக்கி அதன் மூலமாக ஒரு ஒற்றுமை இல்லாத சூழலை உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பக்கத்து மாநிலங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகா மற்றும் கேரளாவில் வெவ்வேறு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கொள்கை அளவில் ஒற்றுமை இருக்கும். ஆனால் அந்த ஒற்றுமை கூட தமிழ்நாட்டுக்குள் வராத அளவுக்கு இந்த அரசியல் கட்சி தலைவர்களை ஆதிக்க சமூகம் தங்களுடைய பிடிக்கில் வச்சுக்கிட்டு வேண்டும் என்று நினைக்கின்ற போதெல்லாம் மோதலை உருவாக்குகின்ற சூழலில் தான் கடந்த காலங்கள் போயிருக்கு. இப்போ இதிலும் வெற்றி பெற முடியாததுக்கு பிறகு இன்னொரு விதமான போரை தமிழ் சமூகத்தின் மீது இந்த ஆதிக்கம் செலுத்துகின்ற சமூகம் தொடுக்குது. அந்த போர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதிய அரசியலுக்கு அடுத்தபடியாக சாதிய அரசியல் என்பது ஒரு மனிதனை உடனடியாக புத்துணர்வு வர வச்சு போராட்ட
குணத்தை உருவாக்கக்கூடியது சாதி அரசியல். தன்னுடைய ஜாதியை பற்றி இன்னொரு தெளிவாக பேசிட்டான்னா உடனடியாக இவன் உணர்ச்சி வசப்பட்டோம். முதல்ல மொழியில் இருக்கும். மொழி என்பது சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமாக ஒருமித்து எழுவைக்கக்கூடியது. அந்த எழுச்சியை தாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சாதி எழுச்சி உருவாக்கிட்டோம்னா பொது எதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவான். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சாதிக்காரன் தான் நமக்கு எதிரியாக தெரிவான். அப்படிப்பட்ட ஒரு சூழலை 1980க்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டை எப்படி சீரழிக்கணும்னு நினைக்கிற ஒரு சக்தி இருக்கோ அந்த சக்தி சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எல்லா சாதிக்கும் ஒரு சங்கம் இருக்குது. அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அவ்வளவு பேருமே இந்த ஆதிக்க சமூகம் கொடுக்குற கைக்கூலியாக தான் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டை நோக்கி கடந்த 20-30 ஆண்டுகளாக வந்துகிட்டு இருக்கிற ஒரு பேராபத்து. இந்த பேராபத்தையும் கடந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கிற மக்கள் ஒரு பக்குவப்பட்ட மக்களாக இருக்கிறதுனால இந்த சாதி சங்கங்கள் சாதி கட்சிகள் ஆட்கொள்ளாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பான நிலையில் தான் போயிட்டுருக்கிறோம். இதற்கு பிறகும் இந்த தமிழ் சமூகம் முன்னேறிட்டு இருக்குன்னா இதை சீரழிப்பதற்கு இன்னொரு ஆயுதத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அந்த ஆயுதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதை. இந்த போதையை தான் இன்றைக்கி நம்ம எதிர்கொள்ள முடியாத சிக்கலில் இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பல ஒரு 7-8 வகையான போர் யுக்திகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ கடைசி கட்டமாக இந்த 2020க்கு பிறகு தமிழ் சமூகம் சிக்கி சீரழிச்சிட்டு இருக்கிற எதிர்த்து நிற்கவே முடியாத அளவிலான ஒரு பாதிப்பில் இருக்கிற ஒரு மறைமுக போர் தான் போதை. இந்த போதையில் இயல்பான ஒரு போதைன்னு இருக்கும். கல் சாராயம் மூலமாக ஏற்படக்கூடிய போதை. இந்த போதை சமூகத்தை பெரிய அளவில் சீரழிக்காது. ஒரு சில குடும்பங்களையும் ஒரு சில மக்களுடைய உடல்நிலையையும் சீரழிக்குமே தவிர பெரிய அளவில் சீரழி வராது. இதற்கு அடுத்தபடியாக இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது டாஸ்மாக் அப்படிங்கிற அரசு வணிக நிறுவனம் மூலமாக வெளிநாட்டு மதுன்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிட்டு, அது ஒரு 1 லிட்டர் ஸ்பிரிட்டுக்கு 6 லிட்டர் தண்ணி கலந்தால் அது போதை தரக்கூடிய மதுவாக மாற்றி அதை விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதிலும் தமிழ்நாடு பெரிய அளவில் பாதிக்காத எந்திரிக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் இந்த 2020க்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்குது. இதில் இருந்து இந்த தமிழ்நாட்டை மீட்பது எப்படிங்கிறதை பற்றி தான் இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இது எதை நோக்கிய நகர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கணக்கீட்டை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது என்னென்னா இந்திய அளவில் ஒரு 2 மாநிலங்களை நம்ம ஒப்பீட்டு அளவில் எடுத்துக்குவோம். ஒன்று தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய மனித வளமும் மனித வளத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களின் சக்தியும் எந்த அளவில் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். 2011ஆம் ஆண்டு மற்றும் 2017-18ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 54% மக்கள் 19 வயதுக்கு மேல் 59 வயதுக்கும் கீழ் இருக்கிறாங்க. இவங்க தான் உழைக்கும் சக்தி. இந்த மக்கள் தொகையில் முறையாக உழைக்கின்ற நிலையில் இருக்கின்ற மக்கள் எவ்வளோ பேர்னு பார்த்திங்கன்னா 54.7 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதாவது இந்த 19 வயதுக்கும் 59 வயதுக்கும் இடைப்பட்டு இருக்கிற மக்கள் தொகையில் 54 விழுக்காடு பேர் உழைக்கும் சூழலில் இருக்காங்க. இதில் ஆண் பெண் விகிதாச்சார அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆண்களுடைய உழைக்கும் மக்களுடைய எண்ணிக்கை 51 விழுக்காடு இருக்குது. பெண்ணினுடைய உழைக்கும் மக்கள் எண்ணிக்கை 49 விழுக்காடு இருக்குது. இது உலகத்தினுடைய ஜப்பான், தென்கொரியா, நெதர்லாந்து, இங்கிலாந்து போன்று இருக்கின்ற நாடுகளை காட்டிலும் அதிகமான விகிதம். இப்படி சரிநிகர் சமானமான அளவில் ஒரு சமூகம் உழைத்து முன்னேற துடிக்குது அப்படின்னா அது உலகத்தினுடைய ஆற்றல் மிக்க ஒரு சமூகமாக வரும் அப்படிங்கிறது கடந்த கால வரலாறுகள், கடந்த கால ஆய்வுகளினுடைய ஒரு அடிப்படை உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சமூக முன்னேற்றத்தை தமிழ்நாட்டை கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சக்திகளும் விரும்புகிறாங்க. இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மக்களில் அதாவது 19 வயதுக்கு மேலே 59 வயதுக்கும் கீழே இருக்கின்ற உழைக்கும் மக்களுடைய விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 6.58 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. ரொம்ப குறைவாக மொத்தமே 32.9 விழுக்காடு தான் அங்கே இருக்கிறவங்க வேலை செய்கிறாங்க. மீதி பேருக்கு வேலை இல்லை, அல்ல அவங்களுக்கு வேலை செய்ய தெரியல, அல்ல அவங்களால வேலை செய்ய முடியல. அப்படிங்கிற ஒரு சூழலில் ஒரு 3 விதமான காரணங்களில் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய விழுக்காடு கிட்டத்தட்ட 54க்கு மேலே வருது. ஆனால் உத்தரப்பிரதேசனுடைய விழுக்காடு 32 அப்படிங்கிற அளவு இருக்குது. இந்த விகிதத்தினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஆண் உழைக்கும் வர்க்கம் அப்படிங்கிற அந்த மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 4,98,00,000 பேர்
உழைக்கும் மக்களாக உத்தரப்பிரதேசத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது உழைக்கும் மக்கள் தொகை அப்படின்னு இருக்கக்கூடிய 6.58 கோடி பேரில் ஆண்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 4.98 கோடி பேர் உழைக்கும் மக்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களின் எண்ணிக்கை இந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்குன்னா, இதற்கு நிகராக நம்ம இன்னொரு மாநிலத்தை கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா அது உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகையில் இந்த 19க்கும் 59க்கும் இடைப்பட்ட மக்கள் தொகையாக கிட்டத்தட்ட 6,98,00,000 பேர் இருக்கிறதா ஒரு கணக்கீடு சொல்லுது. இந்த 6,98,00,000 பேர் அப்படிங்கிற இந்த கணக்கீடு ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 32% தான் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய விகிதம் கிட்டத்தட்ட 54க்கு மேலே வருது. உத்தரப்பிரதேசத்தில் உழைக்கும் மக்களுடைய அளவீடு 32 விழுக்காடு வருது. இந்த உழைக்கும் மக்களில் 4,98,00,000 பேர் ஆண் உழைக்கும் வர்க்கமாக இருக்காங்க. பெண் உழைக்கும் வர்க்கம் அப்படிங்கிற அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் எடுத்திங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கை 1,60,00,000 பேர் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்கள் தொகையில் 49 விழுக்காடு பெண்களும் 51 விழுக்காடு ஆண்களும் இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசனுடைய விகிதத்தில் பார்த்திங்கன்னா வெறும் 29 விழுக்காடு தான் உழைக்கும் வர்க்கம் பெண்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆண்கள் 70 விழுக்காடு இருக்காங்க. இது ஒரு சமச்சீர் அளவு அப்படின்னா கிடையாது. அந்த வகையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதில் முதலிடத்தில் இருந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குமானால், இந்த சமூகம் இதே வேகத்தில் முன்னேறி கொண்டு போகுமானால் அடுத்த 20 ஆண்டுகளில் உலக அளவில் இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பல நாடுகள் இருக்குங்களா, அந்த நாடுகளுடைய உழைக்கும் மக்கள் விகிதத்தை காட்டிலும் தமிழ்நாட்டினுடைய உழைக்கும் மக்களுடைய விகிதம் அதிகமாயிரும். இது இந்தியாவை மட்டும் பாதிக்காது, உலக அளவிலான பல முன்னேறும் நாடுகளையும் அது பாதிக்கும். இங்கிருந்து படிச்சுட்டு வேலை தேடி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பொறியாளர்கள், அறிவியலாளர்கள், மருத்துவர்கள் இவங்க எல்லாமே இந்த எண்ணிக்கை அடிப்படையில் போச்சுன்னா உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜப்பான், தென்கொரியா, நெதர்லாந்து, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் படிச்சுட்டு வேலையை தேடி வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை இவங்க போட்டிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் உலக நாடுகளை எல்லாத்தையுமே ஒரு பயமுறுத்தல் வச்சுருக்குது. அப்போ அவங்க மறைமுகமாக தமிழினத்தின் மீதான ஒரு போரை தொடுக்கிறாங்க. இதுக்கு சில ஏஜென்சிகள் இருக்குது. இந்த ஏஜென்சிகள் எல்லாமே இங்கு இருக்கிற நம்மளுடைய களிசடை அரசியல் கட்சிகளோட உள்ள கைகோர்த்து நிற்கிறாங்க. அப்படி கைகோர்த்து நிற்பதனுடைய ஒரு விளைவாகத்தான் இங்கே இந்த போதை அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை உள்ள விட்டு இந்த உழைக்கும் மக்கள் சமூகத்தை சீரழிப்பதற்கான வேலையை செஞ்சுருக்காங்க. கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மது மூலமாக வரக்கூடிய போதை அப்படிங்கிறது ஒரு 40 வயது 45 வயது நெருங்கி கொண்டிருக்கின்ற திருமணமான குழந்தை பேர்களை எல்லாம் பெற்று முடித்திருக்கின்ற ஒரு முதிர்ந்த சமூகத்தை நோக்கிய போதையாகத்தான் மது போதை போய்கிட்டு இருந்தது. அது பெரிய அளவில் நம்மளை பாதிக்கலை. ஆனால் இன்றைக்கி இந்த சர்வதேச நாடுகள் மற்றும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சக்திகள் தமிழ் சமூகத்தை சீரழிப்பதற்காக தொடுத்திருக்கிற இந்த போதை போரை குறிப்பாக பள்ளி படிப்பை முடிக்கின்ற நிலையிலிருந்து கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இந்த போதை போரை உள்ளே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இதில் இந்த சமூகம் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை, வீழ்வதற்கான சாத்தியம்தான் அதிகமாக இருக்குது. அது கடந்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இவங்களுக்கு போதையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டால் இந்த சமூகம் அந்த போதைக்கு அடிமையான ஒரு இளைஞன் எதிர்காலத்தில் எந்த விதமான தன்மையும் இல்லாமல் ஒரு மலட்டுத்தன்மையோடு கூடிய இளைஞனாக மாறி எதற்கும் பயன்படாமலே இந்த உலகத்தை விட்டு போயிடுவான். அதற்கான வேலையை மிக சரியாக திட்டமிட்டு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அதை செஞ்சிட்ருக்காங்க. இதை பற்றி காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவில் இருந்த பல அதிகாரிகள் இந்த திமுக அரசுக்கு, குறிப்பாக ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு ஆய்வறிக்கைகளை நிறைய கொடுத்துட்டாங்க. ஆனால் எதையுமே இந்த அரசு கண்டுக்காமல், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நலனில் அக்கறை உள்ள தமிழ் அதிகாரிகள் யாரையும் காவல்துறையினுடைய தலைமை பொறுப்புக்கு, இதை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்புக்கு, மாவட்ட பொறுப்புக்கு கொண்டுட்டு வராமல் வட இந்தியாவை சேர்ந்த இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத சிலரை மட்டுமே அதிகாரிகளாக கொண்டு வந்து அப்படியே அந்த நகர்வை மட்டுமே கொண்டு போயிட்டுருக்காங்க. எதையும் கண்டுக்காமல் இந்த போதை வணிகத்தை, போதை நுகர்வை உள்ள அதிகமாக திணிச்சு விட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள் இவங்க எல்லாமே தங்களுடைய பொழப்புக்கு, தொழிலுக்காக இன்னொரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகள் தோறும் 1, 2 அல்லது 3 பார்களை திறந்து வச்சுட்டு அந்த பாரிலிருந்து 24 மணி நேரமும் மது விற்பனையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட டாஸ்மாக் பார் அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுகவை சேர்ந்தவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க. கட்சிக்காரங்க பொறுக்கி திங்கிறதுக்கும் பிழைக்கிறதுக்கும்
தங்களுக்கு தேவையான அடியாள்களை சப்ளை செய்கிறதுக்கும் அரசியல் கட்சிகள் அவங்கள பயன்படுத்துறதுங்கிறது காலகாலமாக நடந்துட்டுருக்கிற நிகழ்வு தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதிமுக காலத்தில் அரசு நிர்ணயிக்கப்பட்ட குறிப்பிட்ட அந்த நேரத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் முன்னே, அரை மணி நேரம் பின்ன அப்படிங்கிற அளவில் தான் போயிட்டு இருந்தது. அதை காவல்துறையும் ஓரளவுக்கு கண்காணிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதை திறந்து முழு நேரமும் செயலோடப்படி அமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு செந்தில் பாலாஜி அந்த துறைக்கான அமைச்சராக வந்ததுக்கு பிறகு அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகி மீண்டும் முத்துசாமி அந்த துறையில் அமைச்சராக இருக்கின்ற இந்த காலம் வரைக்குமே டாஸ்மாக்னு சொல்லக்கூடிய அரசு மதுபான கடைக்கு வரக்கூடிய சரக்கில் ஒரு 50 விழுக்காடு மட்டும்தான் அந்த கடையில் விற்குது. மீதி 50 விழுக்காடு சரக்கை அந்த கடைக்கு பக்கத்துலேயே திமுக நடத்திக்கிட்டு இருக்கிற பாரில் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அந்த பாரில் 24 மணி நேரமும் எப்போ போனாலும் கொஞ்சம் கூடுதல் விலை கொடுத்து, அதாவது 10 ரூபா பாலாஜின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி 20, 30, 40ங்கிற கூடுதல் விலை கொடுத்து வாங்கி குடிக்கிற அளவுக்கு சர்வசாதாரணமாக சரளமாக மக்கள் மத்தியில் சரக்கு புழங்குற அளவுக்கு விட்டாங்க. அது இல்லாமல் இப்போ சந்து கடைன்னு சொல்லி ஒவ்வொரு 300, 400 வீடுகள் இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு திமுக பிரமுகர் அரசு மதுபானத்தை விற்றுக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறவர், அவருடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை வேலகவுண்டம்பட்டி போலீஸார் ஹெல்மெட் போடாமல் பைக்கில் போனாங்கிற ஒரு பிரச்சனையில் பிடிச்சி அவன் மேலே அபராதத்தை போட்டு அடிச்சிட்றாங்க. இந்த அவமானம் தாங்காமல் அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிறான். இதுக்கு பிறகு அந்த சமூகம் திரண்டு வந்து காவல் நிலையத்துக்கு முன்னால் ஸ்ட்ரைக் பண்ணும்போது உள்ளூர் காவலர்கள் மூலமாக விஷயத்தை தெரிஞ்சு அந்த சங்கத்தினுடைய தலைவரை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. அப்போ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இருக்காங்க. இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்தபோது இதற்கெல்லாம் முக்கியமான காரணமே மது தான். காலையில் 6 மணிக்கே ராசிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் ஊருக்கு முன்னால் இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு பின்னால் இருக்கிற பாரில் திறந்து வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் வியாபாரம் நடக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் தடுத்தா தான் சார் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும். போலீஸாரே 10 பேர் குடிச்சிட்டு தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. உடனடியாக அதை அவர் குறிச்சிக்கிட்டு, என்ன டாஸ்மாக் பாரில் தானே விற்கிறாங்க, அது ஒரு தப்பு இல்லைங்க அப்படிங்கிறாரு. இல்லை சார், சந்து கடைன்னு தெருவு விற்றுக்கிட்டு இருக்காங்க, இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஒருவேளை தடை செய்யப்பட்ட நாட்டு சாராயம், கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றாங்கன்னா அதை மட்டும் தான் நாங்கள் தடுக்க முடியும். டாஸ்மாக் பாரில் விற்கிறதையோ அல்லது சந்துக்கடையில் விற்கிறதோ அது எல்லாமே அரசால் அனுமதிக்கப்பட்ட பாட்டில் தான், அதை நாங்கள் தடுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லி அனுப்பிடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரிகள், அந்த எஸ்பியினுடைய பேர் ராஜேஷ் கண்ணன், அவர் தான் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலே எஸ்பியாக இருந்தவர். அவர் தான் அந்த செய்தியை சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த காவல்துறை தவறி இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் திருப்பூரை சேர்ந்த நண்பர் நேற்றுக்கு ஒருத்தர் எனக்கு சொன்னார். திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தொழிலதிபர், இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் ஆரம்பிக்கப்பட்ட போது இவரும் அதில் ஒரு பங்குதாரராக இருந்தார். முந்தைய காலகட்டங்களில் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் யார் வந்தாலும் அவங்க குடும்பத்தில் தான் தங்கிட்டு போவாங்க. ஒரு 2000 பேருக்கு மேலே ஆட்களை வச்சு ஒரு தொழிற்சாலையை இயக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய வட இந்திய தொழிலாளர்கள், என்னென்ன தமிழ்நாட்டு தொழிலாளர்களே எங்கேயும் கிடையாது, எல்லாமே முழுக்க சோம்பேறிகளாகவும் போதை அடிமையாகவும் போயிட்டாங்க. அப்படி வட இந்தியாவிலிருந்து வந்து வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் ஒரு 5-5:30 மணி வரைக்கும் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க. 5:30 மணிக்கு பிறகு விடிய வரைக்கும், சில நேரத்தில் விடிய காலம் 2 மணி வரைக்கும் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யும்போது அந்த தொழிற்கூடத்தில் இருக்கிற ஸ்பீக்கரில் ஹிந்தி மொழி பாடல்களை போட்டு அதை கேட்டுட்டு தான் வேலை செய்கிறானுங்க. அதுவும் அளவுக்கு அதிகமான சத்தமாக இருக்குது. நாங்கள் போய் எதை சொன்னாலுமே அவனுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எதையும் கட்டுப்பாடு இல்லாத நிலையில் அவனுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இது என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது, ஏன்னா பகலில் ஒழுங்காக இருக்கிறவங்க இரவு கட்டுப்பாடு இல்லாமல் போயிடறான் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன பார்க்கும்போது, சாயங்காலம் 4 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளாக அவங்களுக்கு ஒரு டீ டைம் கொடுப்பாங்க. அந்த டீ டைமில் தொழிற்சாலையினுடைய வெளிப்பகுதிக்கு வந்தாங்கன்னா அந்த வழியாக சமோசா, போண்டா, வடை விற்றுக்கிட்டு போகிற ஒரு குழு வரும். அடுத்ததாக டீ விற்றுக்கிட்டு போகிற ஒரு குழு வரும். இந்த குழுவில் போண்டா வடையை வாங்கி சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு வந்து மறுபடியும் வேலை செய்வாங்க. அந்த 2 வண்டியும் போனதுக்கு பின்னால் இன்னொரு வண்டி வருது, சைக்கிள்லேயோ பைக்லேயோ ஒரு டீம் வருது. அவங்க சில விதமான போதைப் பொருட்களை கொடுக்குறாங்க. அதை வாங்கி உட்கொண்டுட்டு வந்த இவங்க எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல், தூக்கத்தை பற்றியும் கவலைப்படாமல் கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்கிறாங்க. இது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துன்னு தெரியல. இதை கட்டுப்படுத்துங்கிற நோக்கத்தில் துணை முதலமைச்சர், முதலமைச்சர், காவல்துறை தலைவர், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட எல்லா அதிகாரிகளுக்கும் அவர் தன்னுடைய லெட்டர் பேட்லேயே கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை நிச்சயமாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் யாராவது ஒருவர் பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அடுத்த 3-4 நாள்களுக்கு பிறகு அந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்ய வந்த நபர் இந்த தொழிலாளர்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, உங்கள் ஃபேக்ட்ரிக்கு முன்னால் நின்று வாங்காதீங்க,
இன்னும் ஒரு 300 அடி தூரம் தள்ளி, அந்த பக்கம் ஒரு 500 அடி தூரம் தள்ளி இந்த இடத்துல வந்து வாங்கிக்கங்க, உங்கள் முதலாளி நான் போதை மருந்து விற்கிறதா முதலமைச்சர் வரைக்கும் கடிதம் போட்டார், இனிமேல் நான் இந்த இடத்துல விற்க மாட்டேன்னு இடத்த மாற்றிக்கிறாரு. இந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசினுடைய செயல்பாடு கேவலமான முறையில் இருக்குது. எந்த ஊரில் பார்த்தாலும் கல்லூரி மாணவர்களை மையமாக வச்சும் தொழிலாளர்களை மையமாக வச்சும் இந்த போதை கட்டுப்படுத்த முடியாத அளவு போயிட்டுருக்குது. இது அவ்வளவுமே அரசுக்கும் தெரியுது, காவல்துறைக்கும் தெரியுது. ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 4 லட்ச ரூபாயிலிருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் இந்த போதை பொருள் பயன்படுத்தக்கூடிய வணிகர்கள் மூலமான மாமூல் வருது அப்படிங்கிறத மத்திய அரசினுடைய உளவுத்துறை கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக காவல்துறை அதிகாரிகளுக்கு கூடுதல் போனஸையும் இந்த வணிக நிறுவனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதை தமிழ்நாடு அரசு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் கண்டும் காணாமல் தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு இந்த காவல்துறை அதிகாரிகளை நியமிப்பதற்கு மாநில அரசு தான் பெரிய அளவிலான கையூட்டை வாங்கிட்டு அந்த இடத்துல நியமிச்சிருக்காங்க. மனசாட்சிப்படி வேலை செய்யணும், சமூகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அக்கறை உள்ள ஒரு சில அதிகாரிகள் ஒன்றுக்கும் பயன்படாத சில டம்மி போஸ்ட்டில் போட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு முழுக்க போதை மருந்து விற்கக்கூடிய ஆட்களை கைவசம் வச்சிருக்கிற அதிகாரிகளை மட்டுமே சட்டம் ஒழுங்கினுடைய பொறுப்பு அதிகாரிகளாக நியமிச்சிருக்காங்க. இப்போ சமீப காலமாக உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளும் பல்வேறு ஆதிக்க சக்திகளும் ஒரு சமூகத்தை சீரழிப்பதற்கான 2 ஆயுதங்களை அந்த நாட்டில் உள்ள அனுப்புகிறாங்க. அதில் ஒன்று போதைப் பொருட்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிற அந்த பொருளிலிருந்து, ஏன்னா அந்த பொருளை ஒரு முறை நுகர்ந்த ஒருவன் சாகும் வரை அதிலிருந்து மீள முடியாது. ஒரு முறை ஒரு விதமான ரசாயன போதையை பயன்படுத்திட்டான்னா அதிலிருந்து அவன் மீளவே முடியாது. அவன் சாகும் வரைக்கும் ஒரு 2-3 ஆண்டுகள் அவன் செத்துருவான். அது வரைக்கும் அதை பயன்படுத்திட்டு தான் போவான். அதுக்குள்ளே ஒரு 100 பேரையாவது அவன் அடிமையாக்கிடுவான். உழைக்கும் சக்தியுள்ள மக்களாக இருக்கக்கூடிய இன்னொரு சமூகத்தை சீரழிக்கின்ற ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள், இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிங்கிறது. இதன் மூலமாக இன்னொரு சமூகத்தை சிந்திக்கும் தகுதியற்ற ஒரு சமூகமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. எதை கேட்டீங்கனாலும், சமைக்கிறதுனாலும் சரி, பஸ்ஸுக்கு போகிறதுனாலும் சரி, ரயிலுக்கு போகிறதுனாலும் சரி, ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுனாலும் சரி, அது முழுக்கவும் யூடியூப் மூலமாக பார்த்து செய்கிறேன், இன்ஸ்டாகிராம் மூலமாக நான் பார்த்து செய்கிறேன், ஃபேஸ்புக்கில் பார்த்து செய்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சிந்தனையற்ற ஒரு சமூகமாக மாற்றுற ஒரு வேலையும் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக செஞ்சிகிட்ருக்காங்க. இன்றைக்கி தமிழ் சமூகத்தை ஆட்கொண்டு இருக்கிற 2 விஷயங்கள் தான். ஒன்று போதை, இன்னொன்று சமூக ஊடகங்கள். இந்த 2லிருந்து எதில் முதல்ல இருந்து நம்ம சமூகத்தை காக்கணும்னு பார்த்திங்கன்னா போதையிலிருந்து காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. திமுக அரசினுடைய கடைசி காலகட்டத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக அரசு ஊழியர்களுக்கு மறுக்கப்பட்டிருந்த அந்த ஓய்வூதியத்தை இவங்க அனுமதித்து ஒரு உத்தரவை போட்டாங்க. அதன் மூலமாக ஓய்வு பெறக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு சில சலுகைகள் வழங்குறதுக்கான வழிகாட்டுதலை அது கொடுத்துருக்குது. இது எதை காட்டுனா, அரசு ஊழியர்கள் உண்மையிலேயே பணப்பற்றாக்குறைகள் அல்லது அவங்களுடைய வாழ்வியல் தேவையை பூர்த்தி பண்ண முடியாத நிலையில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சி எல்லாம் கிடையாது. தாங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற ஊழலில், தாங்கள் அடித்து கொண்டு இருக்கின்ற கொள்ளையை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கையூட்டு தானோ தவிர இது அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கான திட்டம் அல்ல. ஒரு உற்பத்தியாளர், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எளிய நிலை மக்கள், விவசாயிகள், அவங்க தான் இந்த சமூகத்தினுடைய உற்பத்தியாளர்கள். அவங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இன்னும் தமிழ்நாட்டில் பால், கரும்பு இந்த 2 தவிர வேறு எந்த பொருளுக்குமே கொள்முதலுக்கான விற்பனை விலையை அரசு நிர்ணயிக்கவே கிடையாது. அது என்ன ரேட்டுக்கு விற்கிது, எப்படி விற்கிதுங்கிறத யாருமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலில் போயிட்டுருக்கு. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் ஒரு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை முறையை திமுக ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இதுவும் ஒரு வகையில் சொல்ல போனோம்னா நம்ம சமூகத்திற்கான ஒரு சீர்கேடாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, உற்பத்தி திறனை பெருக்கக்கூடிய இடங்களில் மனித ஆற்றலை அதிகப்படுத்தணும். குறிப்பாக கேரள மாநிலத்தில் சொல்ல போனீங்கன்னா விவசாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாய திட்டத்தோடு இணைச்சிட்டாங்க. 100 நாள் வேலை அப்படிங்கிறது அங்கே தனி வேலையே கிடையாது, விவசாய வேலைகளை கொண்டு வந்துட்டாங்க. அதே திட்டத்தை தமிழ்நாட்டில் செஞ்சிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை இன்னும் பல்மடங்கு பெருகும். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக இருந்த பல பகுதிகள், கீழ்பவானி பாசன பகுதிகள் மற்றும் அமராவதி ஆற்றங்கரையினோட பாசன பகுதிகள், தென்பெண்ணை ஆற்றினுடைய பாசன பகுதிகள் எல்லாமே நெல் விளைந்த பூமி எல்லாமே வேலையால் பற்றாக்குறையால், வேலைக்கு ஆள் கிடைப்பாத காரணத்தினால் இப்போ தென்னை, பாக்கு போன்ற மரப்பயிர்களாக பயிர் செய்யக்கூடிய சூழலை நோக்கி போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய எந்த கிராமத்தில் போனாலும் விவசாய வேலைக்கு ஆள் இல்லாத சூழல் உருவாயிருக்குது. பெண்களுக்கு 1000 ரூபா சலுகை, பஸ்ஸில் போய் நீங்கள்
தொழில் பண்ணிக்கங்க, இலவச பேருந்து கட்டணம் அப்படிங்கிறதெல்லாம் அறிமுகப்படுத்தினுடைய விளைவு கிராமப்புற பெண்கள் எல்லாமே நகர்ப்புறத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வகையில் வாழ்வியருடைய அடுத்த முன்னேற்றமாக இருந்தாலும் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய கிராமங்கள் கவனிப்பார் இல்லாமல் வேலைக்கு எல்லாம் ஆள் இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. அதற்கான திட்டங்களை எதுவுமே திமுக கொண்டு வரல. குறிப்பாக பெண்கள் மற்றும் ஆண்களில் வேலையே செய்யாமல் வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வகையில் சொல்லப்போனால் இந்த சமூகத்தை சீரழிக்கின்ற போதைப்பொருள் உள்ளே வர்றது மாதிரியான ஒரு மாற்று வழியை தான் இவங்க செஞ்சுருக்காங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட படையெடுப்பை நம்ம சொல்லணும். ஏற்கனவே நான் ஒரு 7-8 வகையான படையெடுப்பு ஒரு சமூகத்தின் மேலே நடத்துவாங்க. அதே மாதிரியான இன்னொரு வகையான படையெடுப்பு அரசு ஊழியர்களை, குறிப்பாக காவல்துறையினரை முளை மழுங்கி போகின்ற ஒரு சமூகமாக மாற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த நாட்டை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாடு காவல்துறையை சூடு சொரணை இல்லாத முனை மழுங்கி போன ஒரு சமூகமாக இந்த அரசு மாற்றி முடிச்சிட்டது. எந்த இடத்திலும் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது துளியும் கிடையாது. போக்குவரத்து கூட துளி கூட நிர்வகிக்கப்படுறது கிடையாது. அதே மாதிரி அரசு துறையினுடைய அனைத்து துறைகளிலுமே ஊழல் அப்படிங்கிறது இருக்குது. பத்திரப்பதிவு துறையினுடைய ஒரு பத்திரப்பதிவாளர், ஒரு சார்பதிவாளர் அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு 1 கோடி ரூபாய் அந்த துறையினுடைய அமைச்சர் கொடுத்துட்டு வர்றாங்க. காவல்துறையிலும் 20 லட்சம் ரூபாய்க்கும் குறைவில்லாமல் லஞ்சம் கொடுக்காம எந்த ஒரு ஆய்வாளரும் அவங்க விரும்பின இடத்துக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல், இதே சூழல் தான் அனைத்து துறைகள்லையும் நடந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வந்தோடனே அவங்க தான் ராஜாங்கிற மாதிரி பொதுமக்களை கொள்ளையடித்து சம்பாதிப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த துறையை கண்காணிப்பதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புகார் கொடுக்க வருகின்றவர்களை எப்படியாவது பேசி அனுப்ப பாருங்கள். அளவுக்கு அதிகமான புகார்களை வாங்கி அரசு அதிகாரிகளை கைது பண்ணிங்கன்னா அது நமக்கு எதிரான மனநிலை உருவாக்கணும்னு அரசே ஒரு உத்தரவு போட்டு 1 முறைக்கு 4 முறை புகார் கொடுப்பதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போகக்கூடிய புகார்களை மட்டுமே பதிவு செய்கிறாங்களே தவிர அவங்களாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னே பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒரு வருடத்தினுடைய முக்கியமான நாட்களில் வணிக வரித்துறை அலுவலகங்கள்லேயும் வாகன சோதனை சாவடி போட்டிருக்கிற அந்த செக் போஸ்ட்லேயும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸாராக போய் ரைடு நடத்துவாங்க. அப்படிப்பட்ட ரைடு இந்த 5 ஆண்டுகளில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. அதே மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய அவ்வளவு காவலர்களையுமே போதைக்கு அடிமையாக்கின ஒரு சூழலை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடியாக, இல்லை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தினுடைய ஒரு சமூகத்தின் உயிர் நாடியாக இருக்கிறது ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்குள்ளேயே இப்போ ஒரு ஒழுக்கம் இல்லாத சூழலை கொண்டு வந்துட்டாங்க. ஒழுக்கத்தோடு இருக்கின்ற சில ஆசிரியர்களையும் அந்த பள்ளியில் பணியாற்ற முடியாத ஒரு சூழலை கொண்டு வந்து மாணவர்கள் ஆசிரியர்களை எதிர்த்து அடித்தாலும் அடியை வாங்கிட்டு நீ அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யலை, நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு போ அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு பல இடங்களில் நல்ல ஆசிரியர்கள் எல்லாமே பாலியல் புகாருக்குள்ளாகி, உண்மையிலேயே பாலியல் புகாரில் சிக்கிறவங்க வேறு, பொய்யான புகார் கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற ஆசிரியர்களும் அளவுக்கு அதிகமாக இருக்காங்க. அப்போ ஆசிரியர் சமூகத்தையும் இந்த திமுக அரசு நாசப்படுத்திட்டது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் சீரழிக்கின்ற ஒரு கட்சியாக இன்றைக்கி திமுக உருவாகிட்டு இருக்குது. இந்த தேர்தலில் திமுகவை புறம் தள்ளுவதை தவிர வேறு வழியே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இப்போ கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்த்திங்கன்னா, திமுக அரசினுடைய வேகம். திமுக தலைமையிலான இந்த கூட்டணி கட்சியினர் எவ்வளவு வேகமாக அரசியல் களத்தில் செயல்படுறாங்கிறது எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு நிகழ்வாக போயிட்டுருக்குது. பொருளாதாரத்தையும் தங்கு தடையில்லாமல் செய்கிறாங்க. களப்பணிகள் அப்படிங்கிறது மிக மிக வேகமாக இருக்குது. சாதாரணமான வேலையை சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துக்கும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பம்பரமாக போய் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியலை உற்று நோக்கிட்டு இருக்கிற அரசியல் பார்வையாளர்கள் கூட இந்த முறை திமுக வேலை செய்கின்ற அளவுக்கு வேறு எப்போவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வேலைகள் போயிட்டுருக்குது. அதே மாதிரி எப்போவுமே திமுக தலைமை தன்னுடைய வேட்பாளர்கிட்டருந்து ஒரு பெரும் தொகையை வாங்கி தங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு தேர்தல் நடக்கிற நேரத்தில் போஸ்ட் அடித்து கொடுத்தோம், டிவி மற்றும் வானொலிகள் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக பிரச்சாரம் பண்ணால் அதுக்கு இந்த தொகை சரியாக போச்சு, நீங்கள் கை காசு செலவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கழட்டி விடுறது தான் காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த முறை அப்படி பணம் எதுவும் வாங்காமலே நீ எவ்வளவு செலவு பண்ண முடியுங்கிற ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுட்டு அதை தேர்தலுடைய மற்ற செலவுகளுக்கு அதை பயன்படுத்தி சொல்லிவிட்டு வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2000 ரூபா அப்படிங்கிற அளவில் ஒரு தொகுதியில்
கிட்டத்தட்ட 80% பேருக்கு பணம் கொடுக்கணுங்கிற கோட்பாட்டோட ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாயிலிருந்து 40 கோடி ரூபாய் வரைக்கும் இப்போ இறக்கி அனுப்பியிருக்காங்க. இது இல்லாமல் சமூக ஊடகங்களில் தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறதாக காட்டிட்டு தங்களுடைய ஆட்சி காலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த அரசினுடைய பயனற்ற சலுகை திட்டங்களை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரத்துக்கு இன்றைக்கி சமூக ஊடகங்களில் திரும்ப இடத்துல பூரா ஸ்டாலினுடைய பேசி தான் வந்துட்டுருக்குது. அந்த அளவுக்கு பிரச்சாரத்தை வேகப்படுத்துகிறாங்க. களப்பணியினாலும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பம்பரமாக ஓடிட்டு இருக்காங்க. அதிமுககாரங்க 1000 ரூபா அதுக்கு கீழே கொடுத்தா மரியாதை இருக்காதுங்க நிலையில் 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. திமுக ஒவ்வொரு கூட்டணி கட்சி வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி, தங்களுடைய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இடத்திலும் 2000 ரூபா குறைந்தபட்சம் கொடுக்குறாங்க. கரூரில் 6000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதிமுக 3000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. கோவை தெற்கு விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் 10,000 ரூபா ஒரு ஓட்டு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி, ஏன்னா தமிழ்நாட்டு ஊழலினுடைய ஒட்டுமொத்த கதாபாத்திரமே செந்தில் பாலாஜி. ஒரு அரசியல்வாதி எப்படி திருடணும், எப்படி கொள்ளையடிக்கணும், எப்படி மக்களை ஏமாற்றணும், எப்படி மக்களை நாயை விட கேவலமாக காசுக்கு நாக்க தொங்க போட்டுட்டு போகிற ஒரு நாய் மாதிரியான கேரக்டர் உருவாக்கணுங்க. எல்லாமே கற்றுக் கொடுத்தவர் தான். அவருடைய தொகுதியில் வாக்குக்கு 10,000 ரூபா அப்படிங்கிறதை கடந்தும் ஒரு வீட்டுக்கு ஒரு தங்க காசுங்கிற மாதிரியான திட்டங்களை எல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் தன்னுடைய உயிரை கொடுத்து திமுக போட்டியிடுவது அல்லது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மக்களுக்கு வேலை செய்கிறதுக்காகத்தான் இப்படி போராடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த பைத்தியக்காரனுமே நம்ப மாட்டான். மீண்டும் கொள்ளையடிப்பதற்காக ஏற்கனவே ஒரு 5 லட்சம் கோடியை கடந்த 5 ஆண்டுகளில் கொள்ளையடிச்சிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகள் இவங்களுக்கு பொறுப்பை கொடுத்தா தமிழ்நாட்டினுடைய கடன் 20 லட்சம் கோடியை தாண்டு. இந்த 5 ஆண்டுகளில் இன்னொரு 10 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கி திருடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது.